ஓம். திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு மந்திரம். திருமூலர் திருமந்திரம். மூன்றாம் தந்திரம். வீராகமம். மந்திரம் 52. தொகுதி 11. அட்டமாசித்தி எண்வகை சித்தி. பகுதி 1. பரகாய பிரவேசம். கூடுவிட்டு கூடு பாய்தல். பாடல் 626. நாடும் பெணியாகும் நஞ்சனம் சூழ்ந்தக்கால். நீடும் கலைகல்வி நீள்மேதே கூர்யானம். பீடொன்றினால் வாயா சித்தி பேதத்தின். நீடும் துரம்கேட்டல் நீண்முடி ஈராரே. விளக்கம். நம் உடலில் உள்ள இடங்களே பிங்களை நாடுகளில் நச்சுத்தன்மை அல்லது அடைப்புகள் ஏற்பட்டால் அது உடலுக்கு குணப்படுத்த முடியாத நோய்களை தரும். முறையான சுவாச பயிற்சியால் நாடிகள் தூய்மையடையும் போது ஒருவருக்கு கலைகளில் தேர்ச்சியும் துறை சார்ந்த மாமேதையும் கூர்மையான ஞானமும் இயல்பாகவே உண்டாகும். ஒரு ஆசனத்தில் அமர்ந்து மூச்சை கட்டுப்படுத்தி பழகினால் அட்டமாசத்திகள் முதலான பல்வேறு ஆற்றல்கள் கைகூடும். இதன் உச்சகட்டமாக நீண்ட தொலைவில் நடப்பவற்றை அறியும் ஆற்றலும் 12 அங்குல அளவு வெளியேறும் மூச்சை உள்வாங்கி சிவயோக நிலையில் முடிவில்லாத பேரின்பத்தை அடைவதும் சாத்தியமாகும் என்கிறது இப்பாடல். மூச்சை கவனித்தால் முன்னே வினை போகும் என்பது திருமூலரின் வாக்கு. காற்றை சரியாக உள்ளிழுத்து நிறுத்தி வெளிவிடுவதன் மூலம் ஆயுள் நீடிக்கும், உடல் நோயற்றதாக மாறுவதுடன் அறிவு தெளிவு பிறக்கும். இந்த பாடலில் நாடி சுத்தி செய்வதால் உடலில் உள்ள 72,000 நாடிகளும் தூய்மை பெற்று சாதாரண மனித நிலையிலிருந்து உயர்ந்து ஞானியாகவும் சித்தராகவும் மாற வழிவகுக்கும் என்கிறார் திருமூலர். Explanation. This verse states that if the Ida and Pingala nadis in our body are affected by toxins or blockages, it will cause incurable diseases. When the nadis are purified through proper breathing exercises, one naturally gains proficiency in the arts, profound expertise in various fields, and sharp wisdom. By sitting in a specific posture and practicing breath control, various powers, including the 8 great siddhis, can be attained. The verse says that at its peak, the ability to perceive events happening at a great distance and the attainment of endless bliss in the state of Shiva Yoga by controlling the breath that extends 12 inches outside the body becomes possible. Thirumolar's saying is, if you observe the breath, past karma will be erased too. By correctly inhaling, holding, and exhaling the breath, longevity increases, the body becomes free from disease, and intellectual clarity arises. In this verse, Thirumular says that purifying the 72,000 nadis in the body through Nadi Shodhana, nerve purification, will elevate one from the ordinary human state, paving the way to becoming a sage and a siddh. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இணைந்திருங்கள், அனைவருக்கும் பகிர்ந்திருங்கள். Presented by சுபா ஸ்ரீனிவாசன். தமிழ் இலக்கிய பாசறை, கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.